ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு கொழக்கட்டை, அப்புறம் சத்து மாவு கஞ்சியும் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது பச்சை பாசி பயிறு, அப்புறம் இது கம்பு, அப்புறம் இது ரெட் ரைஸு, அப்புறம் ராகி. இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுக்க போகிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கிறதுனா நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக எடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இது இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறணும். நல்லா எடுத்துருக்கேன். இது ராகி, இது ரெட் ரைஸு, இது கம்பு, இது பச்சை பாசி பயிறு எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு தடவை நல்லா அழுக்கு போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம். இப்போ கழுவுன இந்த தானியங்களை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துருவோம். அந்த ஈரம் போகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்டு நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இந்த ஸ்மெல் வந்தோடனே இதில் மாற்றி எடுத்துக்கலாம். வேறு சட்டியில் மாற்றி எடுத்துட்டு இதை ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் இப்போ இதை பவுடர் ஆக்க போகிறோம். இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அரைச்ச இந்த சத்து மாவில் நம்ம கொஞ்சம் தேங்காவும் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் நான் சர்க்கரையையும் தேங்காய் பூவும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொழக்கட்டை மாதிரி செஞ்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த கொழக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மிச்சம் இருக்கிற மாவில் நாளைக்கு கஞ்சி செஞ்சுக்கலாம். இதில் கஞ்சி செஞ்சுட்டு கொஞ்சம் மேலே தேங்காய் பூ போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை உப்பு போட்டும் சாப்பிட்லாம், இன்னொன்று வெல்லம் போட்டும் சாப்பிட்லாம். இது சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எம்பி ஃபேமிலி.